32வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டு. அன்பானவர்களே, நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். அந்த தேவனை நாம் உறுதியாக பற்றி கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் அற்புதங்களை காண முடியும். பாருங்கள், எகிப்து தேசத்தில் பார்வோன் ஒரு கடுமையான சட்டத்தை பிறப்பித்திருந்தான். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை 3 மாதத்திற்கு மேல் தாய்க்கோ தகப்பனுக்கோ வளர்ப்பதற்கு உரிமை இல்லை. அந்த குழந்தைகளை நதியிலே போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு கடுமையான சட்டத்தை பிறப்பித்திருந்தான். அன்பானவர்களே, இந்த சட்டத்தை பிறப்பித்த போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த தாய் தகப்பன்மாருக்கு எவ்வளோ பெரிய ஒரு வேதனை இருந்திருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். எந்த இடத்திலிருந்து கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ அதே இடத்திலிருந்து அவர் பாசமான உத்தரவு வரும்படி செய்தார். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். தம்முடைய பிள்ளைகளை அவர் அதிசயமாய் வழிநடத்துகிறவர் என்பதற்கு இதைவிட வேறு மேலான சாட்சி என்ன இருக்க முடியும்? பாருங்க, பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தையாகிய மோசேயை கண்டபோது அதை அந்த குழந்தையின் தாயிடமே வளர்ப்பதற்கு கொடுக்கிறாள். அது மாத்திரமல்ல, அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான சம்பளத்தையும் அவள் கொடுக்கிறாள். நம்முடைய தேவன் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தையும் பலவானிடத்திலிருந்து மதுரத்தையும் புறப்பட பண்ணுகிற தேவன். அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையாகிய மோசேக்காக தேவன் பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் பேசினார். பாருங்க, யூத ஜனங்கள் அழிக்கப்பட இருந்தார்கள். அப்பொழுது எஸ்தரும் மொர்தகாயும் தேவ சமூகத்தில் உபவாசித்து கதறி அழுது ஜெபித்த போது தேவன் ஆகாசுவேறு ராஜாவினுடைய உள்ளத்தில் பேசினார். பாருங்க, இன்றைக்கு நாம் எந்த காரியத்தை குறித்து நாம் வேதனையோடு வந்திருக்கிறோமோ அந்த காரியத்தில் அற்புதம் செய்வதற்கு நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய காரியத்தை குறித்து அரசாங்கத்திடத்திலும் அதிகாரியிடத்திலும் பேசுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். பாருங்க, எலியாவை போஷிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு காகங்களுக்கு கட்டளையிட்டார். பாருங்க, 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் மன்னாவை கொடுத்து அவர் வழிநடத்தி வந்தார். இயேசுவின் போதகத்தை கேட்க வந்த ஜனங்கள் 5000க்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்த ஆண்டவராகி இயேசு போஷித்தார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? அவர் நம்மையும் போஷிப்பார் நிச்சயமாக. வனாந்தரத்தில் அவர் கன்மலையை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவருடைய தாகத்தை தீர்த்த தேவன். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அன்பானவர்களே, இப்படி நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவனை அநேகர் தங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் பயன்படுத்தி கொள்ளுகிறார்களே தவிர உள்ளத்தில் ஆண்டவருக்கு உண்மையான இடத்தை கொடுப்பதில்லை. மோசேயை பாருங்க, பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாக இருந்திருந்தால் எகிப்து தேசத்தில் மிகப்பெரிய செல்வாக்குடன் அவர் வாழ்ந்திருப்பார். ஒருவேளை அந்த எகிப்து தேசத்தையே ஆளக்கூடிய ஒரு பாக்கியம் கூட கிடைத்திருக்கும். பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாக மரித்திருந்தால் ஒருவேளை எகிப்து தேசத்தில் பார்வோனுக்காக மிகப்பெரிய ஒரு சிலையையே எழுப்பி இருந்திருப்பார்கள். பாருங்க, ஆனால் மோசேயோ இனிவரும் பலன் மேல் அவர் நோக்கமாயிருந்தார். தேவனுக்காக வருகிற பாடுகளையும் துன்பங்களையும் அவமானங்களையும் அவர் பாக்கியமாக கருதினார். அன்றைக்கு ஏவாளின் கண்கள் அழகிய கனியைத்தான் நோக்கி பார்த்தது. அதனால் வருகிற பின்விளைவுகளை அவள் நோக்கி பார்க்கவில்லை. ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்.
அன்பானவர்களே, நாம் அநித்தியமான இந்த உலகத்தின் பாவ சந்தோஷங்களை நாம் நோக்கி பார்க்கக்கூடாது. நாம் நித்திய தேவ மகிமையை மாத்திரமே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இந்த உலக சந்தோஷம், உலக வாழ்க்கை உலகத்தோடு முடிந்து போகிறது. தேவ ஆவி நமக்குள் வாசமாயிருந்தால் ஒருபோதும் நாம் பாவம் செய்யவே முடியாது. பாவத்தின் ஆவியை, உலகத்தின் ஆவியை நாம் நம்மை விட்டு நாம் விலக்கி போட வேண்டும். கிறிஸ்துவின் அவயவமாகிய நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாக நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய சரீரத்தை எப்பொழுதும் தேவன் தங்குகிற ஆலயமாக நாம் காத்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு பெரிய உணவகத்தில் ஒரு இளம் ஜோடிகள் உணவருந்துவதற்காக சென்றார்கள். அங்கு அவர்கள் உணவருந்த சென்று ஒரு பார்சலையும் ஆர்டர் செய்துவிட்டு அங்கிருந்து உணவருந்தி விட்டு அந்த பார்சலையும் வாங்கி தாங்கள் இருந்த வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது அவர்கள் சிறிது நேரம் கழித்து அந்த பார்சலை திறந்து பார்த்தபோது அந்த பார்சலில் உணவு இல்லை, மாறாக கட்டுக்கட்டாக பண நோட்டுகள் இருந்தது. உடனே அவர்கள் அதிர்ச்சி அடைந்து மறுபடியும் அந்த உணவகத்திற்கு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த மேலாளர் அவருக்கு நன்றி செலுத்தினார். அவர்களை அங்கு இருந்தவர்கள் மத்தியில் பயங்கரமாக பாராட்டினார். இன்னும் அங்கு தற்செயலாக வந்திருந்த ஒரு பத்திரிகை நிருபர் அவர்களை சேர்ந்து நில்லுங்க, ஃபோட்டோ எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர்கள் ஃபோட்டோ எடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள். அந்த ஹோட்டல் முதலாளி சொல்லுகிறார், நீங்கள் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுங்கள், இந்த நற்செயரை எல்லாரும் அறிய வேண்டும், இதை நாம் பத்திரிகையில் போட வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள் முற்றிலுமாக அதை மறுத்து விட்டார்கள். ஏனென்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கணவன் மனைவி அல்ல என்று சொல்லி வெட்கத்தோடு தலைகுனிந்தார்கள். அன்பானவர்களே, நல்ல நடத்தை, நற்பண்புகள் இணைபிரியாத 2 தண்டவாளங்கள் போன்றது. அன்பானவர்களே, அவரிடத்தில் நற்பண்புகள் சிறந்து விளங்கியது, ஆனால் அவருடைய நடத்தையோ மிகவும் மோசமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது சிம்சோன் மனோவா தம்பதிகளுக்கு தேவன் ஒரு உன்னத திட்டத்தோடு தான் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்ற ஒரு உன்னத திட்டத்தோடு தான் மனோவா தம்பதியருக்கு இந்த சிம்சோனை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ஆவியானவரும் அவனோடு கூடவே இருந்தார். அந்த சிம்சோன் தேவனுக்காகவே வைராக்கியமாக வளர்க்கப்பட்டான். அவனும் தேவனுக்காகவே வைராக்கியமாக காணப்பட்டான். ஆனால் அவனுடைய நடத்தையில் அவன் வைராக்கியம் காண்பிக்கவில்லை. அவனுடைய நடத்தை மிகவும் மோசமாக இருந்ததால் அவன் தேவ ஆவியையும் இழந்து இஸ்ரவேலின் நியாயாதிபதி என்ற அந்த பொறுப்பையும் அவன் இழந்து, தேவ பலத்தையும் இழந்து, 2 கண்களையும் அவன் இழந்து, 2 தூண்களுக்கிடையே அவன் பரிகாச சின்னமாய் மாறிப்போனான். அன்பானவர்களே, அவன் ஆண்டவருக்காக நல்ல காரியங்களை தான் செய்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை செய்தான். ஆனால் அவனுடைய நடத்தையோ மிகவும் மோசமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவனுடைய கடைசி நேரத்தில் அவன் ஆண்டவரை நோக்கி உண்மையாக நோக்கி கூப்பிட்டு செபிக்கிறான். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்தார். அன்பானவர்களே, பாருங்கள், நாமும் கூட பிறருடைய பார்வையில், பிறர் பாராட்டுகிற விதத்தில் நாம் நற்கிரியைகளை நாம் செய்யலாம், நல்ல காரியங்களை நாம் செய்யலாம். ஆனால் நம்முடைய அந்தரங்க ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அந்தரங்க ஜீவியம் ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமாக இருந்தால்தான் தேவன் நம்முடைய நற்கிரியைகளை அங்கீகரிக்க முடியும். நாம் தேவனை மாத்திரம் நாம் கனப்படுத்தும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, நாம் அவரை மாத்திரம் துதிக்கும் போது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். பார்வோனாலும் அவனுடைய சகல ஜனங்களாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமாக துன்புறுத்தப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் எட்டினது.
விரட்டினது. ஒரு ராத்திரி வேளையில் அந்த பார்வோனுடைய வீடுகளில் எல்லாம் கூக்குரல் கேட்டது பாருங்க. பார்வோனும் அவனுடைய ஜனங்களுடைய வீடுகள் இருந்தெல்லாம் தலைப்பிள்ளைகள் எல்லாருமே சங்காரமானார்கள். ஆனால் இஸ்ரவேலரோ பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பயமில்லாமல் திகிலில்லாமல் அவர்கள் நிம்மதியாக படுத்து தூங்கினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. ஒரு இரவு வேளையில் பெல்சாத்சார் என்ற பாபிலோனிய ராஜா தன்னுடைய பிரபுக்களோடும் தன்னுடைய வைப்பாட்டிகளோடும் அவன் குடித்து புசித்து வெறித்து அவன் எருசலேம் ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த அந்த பாத்திரங்களை எல்லாம் அவன் தீட்டுப்படுத்தினான். அப்பொழுது அவனுக்கு விரோதமாக ஒரு கையுறுப்பு தோன்றி சுவரில் எழுதியது. உடனே அவனுக்கு மரண திகிலும் கலக்கமும் பயமும் அவனை பிடித்து கொண்டது. அந்த இரவே அவன் கொலை செய்யப்பட்டான். ஆனால் தேவனை துதித்து கொண்டிருந்த தானியேல் சிங்கக்கபியில் போடப்பட்ட போதிலும் தானியேல் பயப்படவே இல்லை. ஆனால் தானியேலோடு தேவன் கூடவே இருந்தார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். இரவு முழுவதும் தேவனை தானியேல் மிகவும் சந்தோஷமாக துதித்து மகிமைப்படுத்தினான் பாருங்க. மத்தேயு 18வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். அன்பானவர்களே, நம்முடைய பேச்சோ நம்முடைய சொல்லோ செயலோ மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காதபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் பாருங்க. தானியேலுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் அந்த சிங்கக்கபியின் வாசலில் கொண்டு போவதற்கு முன்னாடியே சிங்கம் அவர்களை பட்சித்து போட்டதாக நாம் பார்க்கிறோம் பாருங்க. ஒரு முறை இயேசுவின் வாய்ச்சொல்லை வைத்து அவரை சோதித்து அதை அநேகருக்கு அறிவித்து ஜனங்களுக்கு இடரலாக்க வேண்டும் என்று சொல்லி கருதி ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசு அண்டை வருகிறார்கள். அவர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நல்லதோ அல்லவோ என்று கேட்டார்கள். அப்பொழுது இயேசு, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி யாருக்கும் இடரல் உண்டாக்காத ஒரு பதிலை அவர்களுக்கு சொன்னார். அன்பானவர்களே, இயேசுவின் காலத்தில் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஜனங்கள் இயேசு வரிப்பணம் செலுத்துவதில்லை என்று இயேசுவுக்கு விரோதமாக பொய்யாய் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். இதை அறிந்த இயேசு இதனால் அநேகர் இடறி போய்விடுவார்கள் என்று அறிந்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 17வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போ, தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். அன்பானவர்களே, நாமும் தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது என்னால் யாருக்கும் ஒரு இடரல் வரக்கூடாது, என்னால் யாருமே வழி விலகி சென்று விடக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டாம். நாம் மகிமையும் நமது கனத்தை எல்லாம் தேவன் ஒருவருக்கே மாத்திரம் நாம் செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகர் தங்கள் கைகளிலே நியாயத்தை எடுத்து விடுகிறார்கள். அவர்கள் ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் காத்திருப்பதில்லை, தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கும் அவர்கள் காத்திருப்பதில்லை. அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு நியாயத்தை கையில் எடுத்துக்கொண்டால் கர்த்தர் அமைதியாக இருந்து விடுவார். ஆனால் நம்முடைய காரியங்களை நாம் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும்போது கர்த்தர் அமைதியாக நமக்காக யுத்தம் செய்து நமக்கு நல்லதொரு வெற்றியை கொடுப்பார். மோசே சொல்லுகிறார், யாத்திராகமம் 14:14 நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அன்பானவர்களே, இதுவரை நமக்கு நாம் யுத்தம் பண்ணி கொண்டிருப்போமானால், நம்மிடத்தில் நாம் கசப்புகளையும் வைராக்கியங்களையும் நாம் வைத்து கொண்டிருப்போமானால் நாம் அதை இன்றைக்கே விட்டு விடுவோம். அன்றைக்கு பாருங்கள், பிளேயாம் அந்த கழுதை இடத்துல தன்னுடைய கோபத்தை எல்லாம் அவன் பயங்கரமாக செலுத்துகிறான். அந்த கழுதை ஏன் அவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை கூட அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த கர்த்தருடைய பட்டயத்துக்கு பயந்து அந்த கழுதை வயலில் விலகி போனபோது அந்த கழுதையை பார்த்து அவன் சொல்லுகிறான். எண்ணாகமம் 22:29 வாசிக்கலாம். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்திருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். அன்பானவர்களே, அந்த கழுதை பாருங்க வாயை திறந்து பேசுகிறது. இப்பொழுது நீர் என்னை 3 தரம் அடிப்பதற்கு நான் என்ன பாவம் செய்தேன், என்ன தவறு செய்தேன் என்று கேட்கிறது. அவனுக்கு ஆத்திரமே இன்னும் அடங்கவில்லை. ஆனால் ஒரு கழுதை வாய் திறந்து பேசுகிறதே என்று சொல்லி ஆச்சரியமாய் பார்ப்பதற்கும் அவனால் முடியவில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் பாருங்க மற்றவர்களை பார்த்து
பார்த்து நான் உன்னை ஒரு கை பார்த்து விடுவேன், உனக்கு ஒரு சரியான பாடம் புகட்டுவேன் என்று சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். அவருடைய கையில் பட்டயம் இல்லாவிட்டாலும் வாயின் வார்த்தையை அவர்கள் பட்டயமாக எடுத்துக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அவர் நம்மை பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். அன்பானவர்களே, நாம் கர்த்தர் அண்டைக்கு வரும்போது கர்த்தர் நமக்கு ஜீவ மார்க்கத்தை கற்றுத்தருகிறார். அவர் நமக்கு எப்படியும் வாழலாம் என்று நினைக்கிற அந்த நரக வாழ்க்கையை விட்டு அவர் ஜீவ வழியில், நித்திய வழியிலே நம்மை நடத்தி செல்கிறார். வீடுகள் அசுத்தமாக